அன்புசார் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருமே எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றி தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நடிகர்கள். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். நாடகம் நல்லபடியா துவங்கியாச்சு. ஆமா, சிறப்பா நடத்த முடிக்கணும், நடக்கணும். அது எங்க வேலை. சொல்லுங்க. நல்லபடியா உட்கார்ந்து ரசிக்கிறேன். அது யாரோட வேலை? உங்க வேலை. கேட்கிறேன். நம்ம நாடகம் ஆட வந்திருக்கோம், நமக்கு அது ஒரு வேலை. வேலை. அவங்க வேடிக்கை பார்க்க வந்திருக்கா, அவங்களுக்கு என்ன வேலை? வேடிக்கை பார்க்கறது ஒரு வேலை தான். என்னங்க சொல்றீங்க? சும்மா வேடிக்கை பார்க்கக்கூடாது. சரி, அதுல விஷயம் இருக்கு. எப்படி? என்னடா என்னத்தையும் வந்தேன் கூத்து பார்த்தேன் அப்படின்னு கடமைக்கு உட்கார்ந்து பார்க்காம கடமையோடு உட்கார்ந்து பார்க்கணும். அந்த உணர்வோடு ஊத்த கதையாக இருந்தாலும் ஊடுருகி பார்க்க வேண்டும் என்பது முன்னோருடைய வாக்கு. இப்ப என்ன அர்த்தம்? எந்த விஷயமா இருந்தாலும் கடைசி வரைக்கும் அதை உட்கார்ந்து பார்த்தா தான் அதுல நல்லது கெட்டது என்னங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? என்னமா இடையில உட்கார்ந்து இருந்தா ஒரு 10 மணி 12 மணி வரைக்கும் உட்காந்து எந்திரிச்சு போயிட்டோம்னா அதுல என்ன நடக்குது யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஒரு புத்தகத்தை படிக்கணும்னா 400 பக்கம் இருக்குன்னா 400 பக்கத்தையும் படிச்சோம்னா தான் 4 விஷயம் நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும். 400 பக்கத்தை படிக்காம 4 பக்கத்தை படிச்சு போட்டு தவக்கு தூக்கி போட்டு போயிட்டோம்னா ஒண்ணுமே இல்லை. எப்படி கிடைக்கும்? அப்ப பொறுமையும் காத்திருத்தலும் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியம். அதனால பொறுமையோட உட்கார்ந்து பாத்தீங்கன்னா நாடகம் பிடிக்கும் இல்லையா? அப்புறம் எங்களை குறை சொல்லக்கூடாது. அப்ப ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கூத்தாடி கிழக்க பார்ப்பேன், கூலிக்காரே கிழக்க பார்ப்பேன். ஏன் பாப்பேன்? எப்ப பொழுது விடியுது? கூத்தாடி ஏன் கிழக்க பாக்குறான்னா இந்த பொழுது எப்ப விடியும் ஊர் காசு வாங்கிட்டு நம்ம வீட்டு பக்கம் போவோம், தெரியாம ஓடி பார்ப்பேன். கூலிக்காரன் ஏன் மேக்க பாக்குறான்னா சனியம் பிடிச்ச பொழுது எப்படா மேக்க போகும், இந்த முதலாளிகிட்ட காசை வாங்கிட்டு புள்ள ஊட்டியை பார்க்க போகலாம் அவன் நினைப்பேன். போற வழியில் அப்படி கடைக்கு போயிட்டு போயிடலாம். இது ரொம்ப முக்கியமா இப்ப. ஆக ஏன்னா கிழக்கையும் மேற்கையும் பொழுது போகுதா அப்படின்னா அது கிடையாது. சூரியன் கிழக்க ஒதுக்குதா? ஆமா, காலகாலமா சொல்றாங்க, நம்மளும் நம்புறோம். கொஞ்சமாவது மண்டையில மசாலா வேணாமா? எப்படி சொல்றியா? ஷார்ப் பேசக்கூட. காலகாலமா சூரியன் கிழக்க ஒதுக்கிங்கிறான், மேற்க மறையுதுங்கிறான். இது நம்பலாமா? போறாங்க. நம்ம இங்கிருந்து கன்னியாகுமரிக்கு போய் சூரிய உதயம் பார்க்கலாம். சூரியன் உதிக்குதா? அங்கிட்ட கயிறு புடுங்குது.
சூரியன் உதிக்கும் உதிக்கல, மறையும் மறையல. வேற நல்லா தெரிஞ்சுக்கிற 2024 சரி நம்மளா கம்ப்யூட்டர் உலகத்துல இருக்கான். இன்னும் தெரிஞ்சுக்கலனா அதுக்காக நம்மளை காட்டுல முட்டாள் யாரா இருப்பானா? ஏங்க அதுக்காக சூரியன் உதிக்காது மறையாது. சரி அது ஒரு கோள். ஓ அது பாட்டுக்கு ஒரே இடத்துல தான் இருக்கும். அந்த இடத்துல தான் இருக்கு. சூரியனைத்தான் மற்ற கோள்கள் எல்லாம் சுத்தி வரும். ஓ மத்தது பூராமே எல்லா கோளும் சுத்தரும் முக்கியம் இல்ல. பூமி இருக்கு, அந்த பூமி நம்ம உட்கார்ந்து இருக்கோம்ல, ஆமா இது இப்படியே இருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா? சரி சுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா நமக்கு தெரியாது. இப்பதாங்க தெரியுது. நமக்கு தெரிஞ்சுனாக்கா கிருப்பு வந்து தலையை சுத்தி கீழே விழுந்துருவோம். இல்ல இல்ல இப்பதான் நீங்க சொல்றது புரியுது. என்னது? தண்ணியை கூட்ட போறாமே பூமி சுத்துது, பூமி சுத்துதுங்கிறாங்க. அது இல்லையா, அவன் போதக்காரனாய் அறப்போதனாய். நான் சொல்றது விஞ்ஞானம், விஞ்ஞானம். நீ சொல்றது அறப்போதக்காரனாய் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, பூமி என்பது தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனும் சுத்தி வர 24 மணி நேரம் ஆகும். இதுதான் பள்ளிக்கூடத்துல படிச்சது. இன்னைக்கு யாரு படிச்சிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. அது தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியன் எப்படி சுத்தி வரும்னா, நாங்க படிச்ச காலத்துல வாத்தியார் என்ன செய்வாங்கன்னா, அறிவியல் வாத்தியாருங்க டேபிள் மேல ஒரு குண்டு பல்பு வச்சு எரிய விட்டுருவாங்க. ஓ அந்த குண்டு பல்பு தான் சூரியன். சூரியன் பூமி உருண்டை என்ன செய்வாங்கன்னா அப்படி அதையே சுத்தி விடுவாங்க டேபிள்ல. அது ரவுண்டா வச்சு அப்படி சுத்திக்கிட்டே வரும். அது எப்படி சுத்தி வரும்னா, சூரியன் எப்படி இருக்குன்னா இது சுத்திக்கிட்டே இப்படியே அப்படி சுத்திக்கிட்டே வர்றதுக்கு தான் 24 மணி நேரம். அப்படி சுத்தி வரும்போது எந்த பக்கம் வெளிச்சமா இருக்கோ அது பகல், எந்த பக்கம் இருட்டா இருக்கோ அது இரவு. இப்ப நமக்கு இருட்டா இருக்குன்னா அமெரிக்காவுக்கு பகல் பகல், ஏன்னா இந்த பக்கம் வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம். அது மாதிரி தான் சூரியன் ஒரு இடத்துல தான் இருக்குங்கிறத நாம என்னைக்கு தெரிஞ்சுக்கிறோமோ, இனிமேல் சூரியன் உதிக்குது மறையுதுன்னு எவன் சொன்னாலும் நம்பாதீங்க, பொய். அதனால சூரியன் என்பது ஒரு இடத்துல தான் இருக்கும். அதனால நாமளும் நிலையா இருந்து இந்த விஷயத்த நல்லபடியா தெரிஞ்சுக்கணும். கொஞ்சமாவது மண்டைக்குள்ள மூளைய ஆண்டவன் வச்சிருக்கான்னா அது எதுக்குன்னு நம்ம பயன்படுத்திக்கிறோம். என்னமோ ஆட்டு மூளையை வறுத்து தின்ன மாதிரி தின்னு விட்டு போகக்கூடாது, சரிதானா? அதுக்கு வேலை கொடுக்க பழகிக்கிறங்க. இப்ப நீங்க கூத்து பாக்குறது எப்படின்னு நான் சொல்லணுமா இல்லையா? அதை நான் இப்ப சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க, அண்ணாலை பாட்டுகளை கேட்டுடுங்க, ஒன்னோட சட்டை பார்த்துடுங்க, காணாத பாட்டுகளை கேட்டுடுங்க, சொன்னா பலவழியா இருந்துடுங்க, சோதனை சகோதரர்கள் வர கலந்துடுங்க, கண்ணோட நாடகத்தை பார்த்துடுங்க. முதல்ல நோட்டீஸ் வாட்ச் பண்ணேன், அடுத்து நாங்களும் சேர்ந்து வாசிக்கிறோம். பாடும்போது வாசிங்க, பேசும்போது வாட்சா கேட்காது. சேர்ந்து தானே வந்தா, சேர்ந்துதான் வந்தா, சேர்ந்து தானே தான் போறான், சேர்ந்து தான் வாசிக்கிறோம். ஆனா சேர்ந்து செய்யக்கூடாது. சில விஷயத்த சேர்ந்து செய்யணும், சில விஷயத்த சேர்ந்து செய்யக்கூடாது. சின்ன உதாரணம் கேட்கிறேன். என்ன? ஒரு வீடு இருக்கு, வீடு, அந்த வீட்டுக்கு கிரக பிரவேசத்துக்கு நம்ம ஆளுகளை கூப்பிட்டுருக்கோம். ஆமா, அவன் சொல்லுவேன், அண்ணே நம்ம வீடு, அண்ணே நம்ம வீடு, ஆமாப்பா நம்ம வீடு தான், நல்லா இருக்குண்ணே, சந்தோஷம்ண்ணே அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. சரி, நம்ம வீடான்னு கேட்டா நம்ம பெட்டியா, நம்ம பெட்டி, நம்ம வீட்டியாண்ணே? ஆமா, நம்ம வீட்டியாண்ணே, அண்ணே ஆல்ரெடி நம்மளு தானே. சரி,
கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கான். ஆ, பொண்டாட்டியை தாலி கட்டுறான். ஆ, அண்ணே நம்ம பொண்டாட்டியானே அப்படின்னு கேட்டா நீ விடுவியா? ஆ, நடக்கிறது வேற. அப்ப ஏன் கோவம் வருது? எதை சேர்ந்து அது செய்யுது? நம்ம பிள்ளைகளான்னு கேட்கும் போது கூட பொறுமையா இருக்கான். பிள்ளைய கூட நம்ம பிள்ளைன்னு கேட்டா பேசாம வந்துருவாங்க. ஆ, பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டின்னு கேட்டா கோவம் வருமா இல்லையா? ஐயையோ, அப்ப என்ன? எதை பிரிச்சு பார்க்கணும், எதை சேர்த்து செய்யணும் கணக்கு இருக்கு. சரி. சில விஷயத்தை கேட்கலாம், சில விஷயத்தை கேட்க கூடாது. கண்டிப்பா. ஒண்ணும் இல்ல. இப்ப மோகன்தாஸுக்கு பிறந்த நாள் பிறந்தா? இல்லையா? ஆமா. பிறந்த நாளுக்கு அவர் கேட்க விட்டுறாரு. ஆ, என்னை கூப்பிட்டுருக்காரு. ஆமா. நான் போகல, சூழ்நிலை சந்தர்ப்பம் என்னப்பா அது? போக முடியல. ஆ, அப்ப அவரு அடுத்து நீ பார்க்கும்போது கேட்பாரு, நீ ஒரு மனுஷன், நீ எல்லாம் கூட பிறந்தவன் மாதிரி எனக்கு அண்ணன், என் பிறந்த நாளுக்கு கேட்க விட்டதுக்கு கூப்பிட்டு இருந்தேன், நீ வரல வந்த. அப்படின்னா அப்ப நான் சொல்லலாம், விடியா என் சூழ்நிலை வர முடியல, இந்த பிறந்த நாளுக்கு வரல, அவ்வளவுதான். அடுத்த பிறந்த நாளுக்கு வர்றேன் சூப்பர். அப்படின்னா ஏத்துக்கிறேன். ஆ, தப்பு இல்லை. ஆ, அவங்க தாத்தா இறந்து போயிட்டார். ஆ, அதுக்கு எனக்கு சொல்லி விட்டுருக்கேன், நான் போகல. என்ன கேட்பேன், நீ எல்லாம் சொந்தக்கார மாதிரி இருக்க, என்ன மனுஷன், என் தாத்தா கேரத்துக்கு வரைக்கும் வரலையா? இறந்தது கூட வரல. அப்படிங்கும் போது ஆ. அட விடுப்பு, உங்க தாத்தா கேட்டதுக்கு தான் வரல, உங்க பாட்டி சாகும்போது வரேன் அப்படின்னா ஒத்துக்குருவானா? செருப்பி அடிப்பானே. நீ எல்லாம் அப்புறம் உன்னை கூப்பிட்ட மாதிரி ஏன் தப்புடான்னு. அப்ப சில விஷயத்த சொல்லலாம், சில விஷயத்த சொல்லக்கூடாது, சில விஷயத்த கேட்கலாம், சில விஷயத்த கேட்கக்கூடாது. அதனால சில விஷயத்த சேர்ந்து மனுஷங்கிட்ட கேட்காம விடுறது ரொம்ப நல்லது. சேர்ந்து செய்யலாம், இல்லைன்னா சேர்ந்து செய்யக்கூடாதுங்கிறக்காண்டி இவ்வளவு விளக்கம். இப்ப நான் தனியாவே செஞ்சுக்கிறேன். செஞ்சு நீங்க செய்யுங்க, நல்லா செய்யுங்க. பிடாரிக்காடு கிராமத்தில் எழுந்திருக்கின்ற ஸ்ரீ பிடாரி அம்மன் கோவில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு 10ஆம் பண்டகப்படி பாடாங்காடு கிராமத்தார்களால் நடத்தப்படக்கூடிய நாடகமாக இந்த சிங்கார கலைஞர்களே நடைபெறுகிற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம். இது விமர்சையாக இங்கே நடைபெறுங்களே. சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு நாள் என்ன நாள்? சித்ரா பௌர்ணமினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல சித்திரை மாதத்திலே வருகின்ற பௌர்ணமி நாளை தான் சித்ரா பௌர்ணமி நம்ம சொல்றோம். ஆனா அந்த சித்ரா பௌர்ணமிக்கு என்ன விசேஷம்? ஏன் இது அவ்வளவு நம்ம பிரம்மாண்டமா கும்பிடுறோம்? நியாயமா இந்த சித்ரா பௌர்ணமியில யாரை கும்பிடணும் தெரியுமா? யாருங்க? நம்ம உசுரை பிடிக்கிறதுக்கு யம தர்மன் கணக்கு போடுறானே, ஆமா, அவனுக்கு ஒரு கணக்குள்ள இருப்பான். அவன் தான் கணக்கு சொல்லுவான், இவன் சொல்லி முடிச்சவனை பிடிச்சிடுவான், அவன் சொல்லி முடிச்சவனை பிடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லுவான். அவன் தான் சித்திரகுப்தன் பேரு. ஓஹோ. அந்த சித்திரகுப்த நாயனாரை இன்னைக்கு நாமெல்லாம் வணங்கினால் நமக்கு ஆயுள் பாகம் கூடும்னு சொல்லுவாங்க. பொய். மண்டே குழப்ப ஆயுள் கொடுக்குறீங்க, அப்புறம் குறைக்கிறீங்க, அதெல்லாம் பொய். சித்திரகுப்த நாயனார் பிறந்த நாள் இந்த நாள். ஓஹோ. சித்திரகுப்தன் எப்படின்னா சிவனும் சக்தியும் ஆனந்த தாண்டவம் ஆடும் பொழுது அப்ப சிவனுடைய பாதத்துல இருந்து நாட்டியத்துல ஒரு உருவத்தை வரைஞ்சிட்டாராம். சித்திரத்தை வரைந்தார். அப்ப இந்த சித்திரம் அழகா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணா சக்தி அதுக்கு உயிர் கொடுத்தாலாம். அந்த உயிர் கொடுக்கும் போது அந்த உருவம் தோன்றி வந்தது. அதுதான் சித்திரகுப்தன். அவன் தான் நான் எனக்கு என்னடா வேலை அப்படின்னு கேட்கும்போது யம தர்மனுக்கு கணக்குள்ளே போடா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சித்திரகுப்தன் பிறந்த நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த நாளிலே சித்திரகுப்த நாயனாரை நாமெல்லாம் வணங்க வேண்டுமே தவிர அவரை கும்பிட்டா நமக்கு ஆயுள் கூடும்னு சொன்னாங்கன்னா பொய். அதெல்லாம் தப்பு. என்னைக்கு பிறக்கும் போது நமக்கு இவ்வளவுதான் ஆயுள் எழுதிட்டானோ அதுதானே தவிர இவர் கும்பிட்டோன்னு அவரை அடிச்செல்லாம் எழுத மாட்டார். சரி இவர் கூட எழுதிடுவான், அதெல்லாம் கிடையாது. அவர் பிறந்த நாள் அவரை கும்பிட்டுக்குருவான், அவ்வளவுதான். சனி பகவானை போய் நம்ம கும்பிடுறோம். ஏன் கும்பிடுறோம்? 7.5 நாட்டு சனி, உனக்கு 7.5 வருஷத்துக்கு சனியுடைய ஆதிக்கம்டா அப்படின்னு சொன்னான்னா அவரை போய் கும்பிட்ட உடனே இந்த 7.5 நாட்டு சனி நான் அடிச்சுட்டு நல்லா போயிட்டு வரேன் சொல்லுவாரா? அதானே அவர் செய்ய வேண்டிய வேலை. 7.5 வருஷம் நம்மளை கொண்டுதான் முடியும். இப்ப பள்ளிக்கூடத்துல 5 பீரியடு, கணக்கு வாத்தியாரு, தமிழ் வாத்தியாரு, சயின்ஸ் வாத்தியாரு, இங்கிலீஷ் வாத்தியாரு, ஒவ்வொருத்தர் வர்றாங்க இல்லையா? அந்தந்த வாத்தியார் வருகின்ற பீரியடு 1/2 மணி நேரம். அந்த 1/2 மணி நேரத்துல அவன் நடத்துற பாடத்தை நடத்தி தீருவான், விட மாட்டான். அது மாதிரி அந்தந்த கிரக பலன் வரும்போது அவன் வேலையை காட்டத்தான் செய்வான். சனி பகவான் வரும்போது நம்மால் சொல்லுவேன், ஜோசியக்காரன் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போட்டுட்டு வா, உன் துன்பம் தீரும். தீரவெல்லாம் தீராது, குறையும். கொஞ்சம் லேசா குறையும். அந்த பவர் கொஞ்சம் குறையும். என்ன ஒண்ணுல ஒருத்தன் அடிக்க வர்றேன், அருவாரத்துல வெட்ட வர்றேன், அவனை நம்மள அப்படின்னா போடுவேன், தப்புன்னு போட்டுருவேன். அண்ணே 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 வெட்டாதே அப்படின்னா அருவாரத்துல விட்டு சப்புன்னு ஒரு அடி அடிச்சுட்டு போவேன் யோசிச்சு. ஆனா அடிக்கிறது அடிப்பேன், அடிக்கிறது அடிக்காம போக மாட்டேன். அது மாதிரி எட்டு விழுகாம அடி விழுங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 5வது மாடியிலிருந்து விழுந்தா
செத்து போவான். ஆமா, மாடியில இருந்து விழுந்தா கைகால் முறியும், அவ்வளவுதான். டேமேஜ் தான், அடிதான். அதனால அதை கும்பிடுறதுனால துன்பம் தீராது, குறையுமே தவிர அதை குறைச்சிக்க வழி பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அங்க என்ன சோசியக்காரி மாதிரி பேசுறானே பப்புன்னு நினைக்காதீங்க. என்னால தெரிஞ்சத 4 விஷயத்த மக்களுக்கு சொல்லணுங்கிற ஆர்வத்துல சொல்லிட்டு இருக்கேன். அறிவுரை. நன்றி நடிகர், வணக்கம். இந்த நாடகத்திலே பங்கு பெறக்கூடிய நடிகர் மாமனிகள் தென்னக மேடைகளுக்கு வெற்றி முரசு ஊட்டி கொண்டிருக்கும் நடிப்பு செய்ய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என்று புகழ்பெற்ற அன்பு நண்பர் மாணிக்க ராஜா அவர்கள் இங்கே வேலன் வேண்டம் கொடுத்து நடிக்க காத்துள்ளார். அவருக்கு இணையாக உயிரோடு முடிய கானங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கிறார் குயிலிசை கோகிலவாணி அருமை மகள் அமயபுரத்தை சார்ந்த கே நந்தினி அவர்கள் இங்கே வெள்ளி நாயகமாக நடிக்க காத்துள்ளார். வெள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது திருமணத்தில் நடாத்தை தீர வேண்டும் என கட்சி கட்டி கொண்டவர் காத்திருக்கின்றார். சொல்லெடுக்கு வீரர் முறையோடு பேசி உரையாட காத்திருக்கின்றார். இலக்கிய சுடர், இதிகாச சுடர் என்றெல்லாம் பட்டங்களை தாங்கியிருக்கின்ற உங்கள் உடப்பம்பட்டி பி பெருமாள்ராஜ் அவர்கள் நாரதாடிக்க காத்துள்ளார். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்க மேளங்களாக நியாயமா இவங்க பேரத்தை முதல்ல சொல்லியிருக்கணும். பக்க மேளம் தான் எங்களுக்கு தாயும் தகப்பணும். எப்படி மேடையில் வந்துட்டா நமக்கு அம்மா இருக்கோ அப்பா இருக்கோ, இல்லாதவங்க வருவான், இருக்கணும் வருவான். ஆனால் மேடைக்கு வந்துட்டா என்னப்ப ஐயோ என்னப்ப நல்லதையா அப்படி நினைக்காதையா. நமக்கு சிவன் தான் அம்மா, உலகத்துல பார்வதி தான் அம்மா. நம்ம உலகத்துல எல்லாருக்கும் ஆத்தா அப்ப இருக்கு. இத்தனை பேர் ஜாதி ஜனத்தோட உட்கார்ந்து இருக்கிற தாய் தகப்பு இல்லாத ஜீவன் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் அப்பே பரமேஸ்வரன் தான், அவ்வளவுதான். அது மாதிரி மேடையில எங்களுக்கு ஆத்தா அப்ப யாருன்னா விடுனே ஒரு மனசுல உள்ளதை சொல்ற, அது நல்ல தப்பு இருக்கு. ஆறுமணி கலைஞர் தாயாக அமர்ந்து இங்கே அரண்மனை சென்று கொண்டிருக்கிறார் அருமை மாப்பிள்ளை கோவில்பட்டி டி அழகேசன் அவர்கள் ஆறுமணியும் அன்பின் பாடல். பாக்குறவங்களுக்கு தெரியாது வெளியில. சரி, ஆனா கவிஞர் அப்படி எழுதியிருக்கார். எப்படி பாராட்டலாம். இப்ப உள்ள கவிஞர்கள்லாம் வெளியா பப்ளிக்கா உடச்சு எழுதி போறாங்க. ஓப்பனா. ஆமா, போ நாதர் முட்டை அவனை கெட்டு போ, நாசம் போ, குடிச்சிடும் அப்படித்தான் எழுதுறாங்க பாட்டு. ஆனா எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. சிந்திய வெண்படி சிப்பிக்குள் முத்தாச்சு என் கண்ணம்மா, வெண்ணிற மேனையில் என் மனம் பித்தாச்சு. ஐம்பது பேரும் ரசிகனாவும் கலைஞராகவும் இருந்தா என்னையா செய்ய முடியும்? அப்ப யோசிச்சு பாருங்களேன். சிந்திய வெண்பனி சிப்பிக்குள் முத்தாச்சு, என்னடா அர்த்தம்னா அறிவியல் ரீதிப்படி இந்த முத்து எப்படி உற்பத்தி ஆகுது? கடகராசிக்காரனுக்கு முத்து போடணும் வாங்க. ஆமா, ஏடா மறுபடியும் ஜோசியக்கார மாதிரியே பேச நினைக்கப்படாது. கொஞ்சம் ஆர்வம் அதில் அதிகம். 10 வருஷம் போச்சுன்னா அந்த வேலையை தான் செய்யலாம்னு இருக்கேன். இல்லை அந்த நாடகம் ஓடுதோ இல்லையா? ஆமா, ஓரமாக உட்காந்து 10 பேருக்கு பலன் சொல்லியாவது குழைச்சிக்கலாம்னு ஒரு நோட்டை. என்னன்னா கடகராசிக்கு முத்து போடணும், ரிஷபராசிக்கு வைரம் போடணும். வைரத்தை மட்டும் யாருக்கும் சேர்ந்தா இல்லையான்னு பார்த்து தான் போடணும். எனக்கா குடும்பத்தை குடிச்சு வாங்கி காசு வேணா இருக்குங்கிறக்காட்டி வைரத்தை எல்லாரும் போட முடியாது. இந்த முத்து எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா ஆழ்கடலிலே சிப்பியாகப்பட்டது அடியில் கிடக்கும். அப்ப கடல் அமைதியா இருக்கின்ற நேரத்திலே அப்படி தானா அந்த சிப்பி மேல வந்து இப்படி வாயை திறக்குமா. அப்படி திறக்கும் போது சிந்திய வெண்பனி, மழை துளியோ பனித்துளியோ ஒரு துளி அப்படி உள்ள விழுந்தனே கப்புன்னு வாயை மூடிக்கிட்டு உள்ள போயிடும். அதுதான் முத்தாக வளர்ந்து நமக்கு கிடைக்குதுன்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது மாதிரி பிள்ளை பிறக்கிறது இப்படித்தான். சிந்திய வெண்பனி சிப்பிக்குள் முத்தாச்சு. அந்த வெண்பனிங்கிறது எதுறான்னா
ஆணுடைய வீரியம், இந்த விந்து அனுபவப்பட்டது. அது விளையாட்டா இருக்கு. கண்டிப்பா அப்ப காட்ட முடியாது சொல்ல வரேன். அப்ப என்ன செய்யணும்னா தெரியும், அந்த சிந்திய வெண்மணி சிப்பிக்குள் முத்தாச்சு. சிப்பிங்கிறது எதுறானா பெண்ணுடைய கர்ப்பப்பை, அதுதான் சிப்பி. அந்த ஒரு துளி, அது 50 100 மில்லி போகுது, அவ்வளவு உள்ள போவாது. அவ்வளவுதான். அந்த ஒரு துளி தான் அதை போய் உள்ள கர்ப்பப்பைக்கு விழுகுமா. அந்த ஒரு துளியை வாங்கிக்கிட்டு கர்ப்பப்பை மூடிக்கிறோம். மூடிக்கிட்டு 10 மாதம் சுமந்து ஒரு பிள்ளையாக முத்தாக நமக்கு வெளியே கொடுக்கின்றதாம். சிந்திய வெண்பனி சிப்பிக்குள் முத்தாச்சு என்ற கருத்தை கவிஞன் எவ்வளவு அழகா நமக்கு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. வெண்ணிற மேனையில் என்மன பித்தாச்சு. அதை கொண்டாட்டி அப்படி வெள்ளை வெள்ளையர்னு கலரா இருக்கலாம். அதை பார்த்தோன்னு என் மனம் பித்தாயிருச்சான். பித்துன்னா பைத்தியம். பைத்தியம்னா சட்டையை கழிச்சுட்டு அலையிறது, அந்த பைத்தியம் இல்லை, அவள் மேல் பைத்தியமாக ஒரே ஒரு கவிஞன். பெரிய பெரிய மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது தோணும் போது ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். மிக அருமையான கருத்துக்கள், வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துக் கொண்டு அழகாக இங்கே நந்திக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் மிருதங்க சக்கரவர்த்தி, என் அன்பு தம்பி. இந்த நாடக உலகத்திலே முறையாக இசை கல்லூரியிலே படித்த ஒரு மாணவன்னா அது என் தம்பி தான். ஆனா ஒண்ணு, இசை கல்லூரியில் படித்த மாணவன் பூரா நாடக உலகத்துக்கு உருப்படியே உருப்படாது. கண்டிப்பா நிறைய உண்மை உண்மை. என்ன விஷயம்னு கேளு. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. அங்க படிக்கிற அடிச்சுக்கிட்டே இருப்பானே தவிர அந்த நாடக பாணிங்கிறது வேற. இதுக்கு வந்து ஸ்பெஷல் நாடகம், அசுர மேளம். ஆனா அங்க அதை படிச்சுக்கிட்டு அந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டு இந்த நாடக பாணி என்னடான்னு தெரிஞ்சு இதுக்கும் சரியா கொண்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா அது என் தம்பி தான். அதுக்காக சூப்பர் விஷயத்தை சொல்ல வந்தேன். ஆனா இன்னைக்கு அவனை மாணவனு நான் சொல்ல மாட்டேன். என் அப்படி இல்லை. இன்னைக்கு நிறைய மாணவனை அவர் உற்பத்தி பண்ற இடத்துக்கு வந்துட்டார். அப்ப அவர் ஆசிரியர் பெருந்தகை, என் அன்பு தம்பி, ஆவடியார் கோவில் கண்டெடுத்த தங்கம். ஏன்னா ஆத்மநாத சுவாமியுடைய மண்ணில இருந்து வருகின்றான். ஒரு நாள் கூட உள்ள போயிருக்க மாட்டாங்க கோயிலுக்கு. அது வேற பிரச்சனை. படிக்கும் போது அங்கே உள்ள இருந்து தானே படிக்கிறது. படிக்கும்போது உள்ள நீ படிக்கிறதுக்கு போனேன், எவ்வளையும் கூட்டு போனேன், அது தெரியல எனக்கு. அதான வெளியில தெரியக்கூடாது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வயசுல எல்லாரும் செய்யறதானே, அது தப்பு இல்லை. ஆனால் அவன் உள்ள போய் ஆத்மநாதனை பார்த்தாலும் பார்க்காட்டியே ஆத்மநாதன் அவன் இருக்கிறது புறம் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒன்னே பார்த்துக்கிட்டு அந்த பாக்கியம் நமக்கு போதும். அப்படிப்பட்ட அன்பு தம்பி மோகன்தாஸ் அவர்கள் மிருதங்கம் டோலக்கன் தமிழா
அப்படி நொறுக்க இருக்கிறாங்க. மற்றபடி எந்த சூது வினையும் தெரியாது. அடிச்சுட்டு அள்ளி கொடுத்தா வாங்கிடுவான். உண்மையா இருந்தேன். அப்படித்தான் இருக்கணும். அதானா மனிதர் சுபாவம். அவன்கிட்ட ததிங்கணத்தை எத்தனை ததிங்கணத்தை பத்தியா அதுல ததிங் கிடத்த ததிங் கிடத்த ததிங் கிடத்த ததிங் கிடத்த ததிங் கிடத்த ததிங் கிடத்த எவ்வளவு ததி கிடத்தமா பஞ்சதாதி ததி கிடத்தையும் உள்ள கொண்டு சேர்த்துருவான் தம்பி. அதான் சொத்துக்கு ததி கிடத்த முடியும்னு சொல்லுவாங்க. அதான் இல்ல அதுக்கு அதுக்கு போட்டுறக்கூடாது இத்தனை அதிகத்தான். ஏன்னா அவ்வளவு திறமையும் அந்த சரஸ்வதி அவள் கையிலே உட்கார்ந்து விளையாண்டு கொண்டிருக்கிறாள். வாழ்த்துக்கள் என் தம்பிக்கு என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு மேலும் இங்கே ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி புலவாத்திய புல் என் ஆர்வீர் நண்பர் என் உடன்புறவா சகோதரர் பெங்களூரை சார்ந்த துரைராஜ் துரைராஜ் அவர்கள் இங்கே ஆல்ரவுண்ட் சேர்ப்பதோடு மக்களுக்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்க அடிங்க பாப்பா என்னது இந்த அலோ அலோன்னு பேசுறதுக்கு முதல்ல என்ன காரணம் தெரியுமா? என்னங்க காரணம்? அலோன்னுங்கிறது யாரு? இந்த டெலிபோனை கண்டுபிடிச்சது யாருன்னா நல்ல பையன். அந்த பையன் பேரு வந்து கிரகாம்பல். சின்ன வயசுல படிச்சதுல கொஞ்சம் மண்டையில வேறல. கிரகாம்பல் அவருடைய பொண்டாட்டி தான் அலோ. அந்த அம்மா பேருத்தான் அவர் அலோ அலோன்னு அவர் கூப்பிட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு நம்மால் காதலிட்டு பேசணும்னாலும் இங்கிலீஷ். இப்ப நீங்க சொல்லுங்க. செல்போன் இல்லாத ஒரு மனிதன் என்னது? செத்த மனிதன். செத்த மனிதன் பொணம்னு அர்த்தம். அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழிக்கிறது. வண்டுமுருகன் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? செல்போன் வாழ்க்கை சீரழிக்கிறதுன்னா நான் டென்ஷன் ஆயிடும். கோவப்படாம நீ உன் போன ஓடி கம்பாய்க்குள்ள ஓட்டுவா பாப்பா. என்னது அப்புறம் சீரழிக்கிறது கையில வச்சிருக்க? தண்ணி கொடுத்துக்குள்ள போட்டுருங்க. 10 நிமிஷம் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சுன்னா பத்தறான் கடந்து நம்மால். அண்ணே 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 2 வாண்டி எடுத்துக்கிறேன். அண்ணே அண்ணே மைக் செட் காட்ட காலில் கும்பிட்டு விழுகிறேன். ஒரு வாண்டி என்ன கூட போதும். அண்ணே எனக்கு கரெக்டா 11 மணிக்கு அவன் போன் பண்ணுவானே. எடுக்கல இடம் தேவையா போல யார்கிட்ட பேசிக்கிறதுன்னு கேட்பானே. அண்ணே 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 கெஞ்சிடான். யாரங்க? அவனைத்தான் வேற இருக்கும். அப்படி கெஞ்சிடான். அப்படி அலைகிறாங்க. நீ செல்போன் சீரழிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சது நல்ல விஷயத்துக்கு தாங்க. அது சில பேர் நம்ம தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு செல்போனால பல குடும்பம் சீரழிச்சுக்கிட்டு இருக்கு. நிஜமாவா? அதுல ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லட்டுமா? சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம் தப்பா இருந்தா. எங்கூர் நிறைந்திருக்கும் செல்லு 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 என்ன கச்சேரி. சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. அது என்ன சம்சாரி? ஐயம் சாரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சினிமா தேட்டர்ல காலை மிதிச்சுதான் சொல்லுவாங்க ஐயம் சாரின்னா. இந்த பொம்பளை பிள்ளை கட்டிய காட்டன் சாரி, பூனம் சாரி, பட்டு சாரி, இவ்வளவு ஏன் அபு சாரி கூட கேள்விப்பட்டிருக்கேன். செல் நம்பர் இருக்கா? மாமா வேலையா பார்த்துருக்கு. தொழில ஒரு பொறுமை வேணாமா? எப்ப நான் அந்த தொழில் தான் பண்ண முடியும் முடியும் ஐயா. இல்லங்க, இது என்ன ஐயம் சாரி? வெயில்ல நின்று வேர்வை சிந்து உழைச்சு அதுல வர்ற வருமானத்துல வீட்டுக்கு வீடு வரியா போட்டு வருஷத்துல ஒரு நாள் திருவிழா வச்சு அதுல ஒரு நாடகத்தை வச்சு நம்ம 10 பேரை கூட்டு வந்து வயிறு நிறைய சாப்பாடு, காலையில கை நிறைய சம்பளம் கொடுத்து அனுப்புறாங்களா உழைக்கு வர்க்கம் எஜமான்கள். இவங்க எல்லாருமே சம்சாரி. நானும் சம்சாரி தான். புரட்டாச்சேரி சிந்தித்தே ஆகணும். சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. இப்பெல்லாம் சாமியார் கையிலையும் செல்லு செல்லு. அடையா சம்சாரிக்கு செல்லுன்னு நான் ஒத்துக்கிட்டேன். சாமியாருக்கு எதுக்கு செல்லு? அவன் காவியை கட்டிட்டு கையில திருவோட வச்சு கோயில் வாசல உட்காந்தானா உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு போக போறேன். செல்லு வாங்கிட்டு சிஎம்டி அமைச்ச போறேன். ஆமா, சாமியாருக்கெல்லாம் எதுக்கு செல்லு? அப்புறம் சினிமா நடிகர் ரஞ்சிதா கிட்ட பேசுறேன்னா அந்த சாமியார் எப்படி பேசுவாரு? ஏய், நீ அந்த சாமியார சொல்றியா? நோ சூடு நோ சொரணை. அவன் தாண்டா தனி நாடு வாங்கியிருக்கான். பாத்ரூம் கூட கட்ட முடியல. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? அத்தா கேட்டுக்கிறீங்க. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு அனுப்புறோம்? என்ன கேள்வி? படிக்கத்தான் அனுப்புறான். நம்ம வீடு படிக்க போறாங்க. ஒண்ணு டீச்சர் இவங்களை கூட்டிட்டு ஓடுது, இல்லைன்னா இவங்க டீச்சரை கூட்டிட்டு ஓடுறாங்க. தேட வேண்டியது இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, சம்மதிச்சால் யாரையும் யாரும் கூட்டிட்டு போகலாம்னு சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதை நீங்க அவமதிக்க கூடாது. அவமதித்தீங்கன்னா உள்ளே தள்ளிடுவாங்க. தேவையில்லை படமா தேவையா செல்லு. அதெல்லாம் தேவையில்லாத படம். மலையாள படமா இங்கிலீஷ் படமா? ஆபாச படமா தேவையா செல்லு.
துரை, நீ ஏதோ மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற, அதை ஏன் மறைச்சு சொல்றேன்? ஆபாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இலக்கணத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஆபாசம் ஒண்ணு இருக்கா? பாசம் அப்படின்னா அன்பு, ஆபாசம் என்றால் அதிகப்படியான அன்பு என்றுதான் அர்த்தம். குருசாமி எப்படி இப்படி யோசிக்கிறீங்க? பாத்ரூம்ல உட்காந்து யோசி, இங்கதான் தனிமை கிடைக்கிற மக்கள். நான் சொல்லட்டா மக்களுக்கு? சொல்லுங்க மக்களுக்கு. அம்மனை குண்டி படமாக்க தேவையா சொல்லி, இப்பதான் கருத்து போய் சேர்ந்து மக்கள். கருத்து நல்லா போடுச்சு. கருமம்னா நீ வேணா சொல்லு. இப்படியா பாடுறது? நான் சொல்லவா? சொல்லு. மொட்டை குட். அதுக்கு நான் சொன்னதே பரவாயில்ல. இதுவா நாகரீகம்? சொல்லு சொல்லு அடிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா சொல்லு. அண்ணே, இதுவா நாகரீகம்? சொல்லு சொல்லு இன்னும் நிறைந்த சொல்லு சொல்லு. வண்டி போட்டு செல்லு பேசி வண்டி ஓட்டுறான். அப்படி புரிய வர போட்டு மரம் போய் முட்டுறான். அவன் சொல்லாது செத்தவே செல்லுலதான் வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுறான். என்னன்னு உங்களால் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு. வண்டியில வரையில அண்ணன் இங்க உங்களை அட்டன் பண்ணாரு. அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங். ஒரு 5000 பணம் கொடுத்தா, ஒரு 50,000 பணம் கொடுத்தா, அந்த பைக்கை வாங்கி விடலாம். 50 கோடி கொடுத்தாலும் போன உயிரை வாங்க முடியும். ஹலோ, என்னடி? என்னங்க? ஒரு வேலையா இருக்கு, அப்புறம் பேசுறேன் வைடி. அது இல்லைங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா? ஆம்பளை வெளியில வந்து 1000 வேலை இருக்கு, உன்னை ஓயாம போன் பண்ண சொல்லிட்டு தானே வந்தேன். எங்க திங்கக்கிழமை கட்டலைன்னா அவனுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னா தூக்கி போட்டு குறவலையிலே மிதிப்பேன். மரியாதை போன வை. இப்படி பொண்டாட்டி பொண்ணா கண்டுக்க மாட்டா. சின்ன வீடு பொண்ணா. ஐயோ மாமா செல்லா, என்ன ஒரு வாரமா வீட்டு பக்கமே வரல. அண்ணன் தம்பி அப்பா அம்மா எப்ப பாரு வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. நீங்க போன் பண்ணா அவங்கள நான் ஊருக்கு அனுப்பிச்சிருவேன்ல மாமா. போன் பண்ணாதான் ஒரு நம்பர் இப்பெல்லாம் பிஸினே வருது. செல்லா மாமா, என்ன செல்லா, இந்த செல்லு உங்களுக்கு மாதிரியே டவர் எடுக்க மாட்டேங்குது மாமா. அதுவும் எடுக்கலையா? நல்ல 21,000 ரூபாய்க்கு எண்ணூட்டு மாதிரி அகலமா பட்டியை கல்லாட்டு ஒண்ணு வாங்கிட்டு வரீங்களா? மாமா சம்பாதிக்கிற ஊரை உனக்கு தானடி செல்லா. வரையில அல்வா வாங்கிக்குவாங்க. என்ன வேணும்? அல்வா. அதத்தான் எனக்கு தினமும் நீ கொடுக்குறிய. இப்படி சிரிச்சு பேசுறார். வீட்டுல பொண்டாட்டி முள்ள எல்லாம் பட்டினி போட்டான். ஏன்? அது காலையில ஒரு ஆம்பளை வச்சு கட்டி போட்டு வேலைக்கு போறேன். அது காலையில வச்சு கட்டி போட்டா போவாங்க. நீர் ஆகாரத்தை அறிந்து விட்டு தான் விளைச்சு. அதெல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எங்க குக்கர் சோறு நீர் ஆகாரமே கிடைக்க மாட்டேங்குது. காலையில எதிர்த்து ஏன் கட்டிக்கு போடுறாரு? ஏன்? அப்பதான் அந்த கைகால ஆட்டம் நிக்கும். நின்று மொத்தமா நின்று ஆட்டம். அப்படி கை நிறைய சம்பாதிச்சு ஒரு ஆம்பளை எங்க கொடுக்கணும்? கொண்டாட்டிக்கிட்டு தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அமோகமா இருக்கும். நம்மால அங்கே கொடுக்க மாட்டாரு. வர்ற வழியில எத்தனை ஒப்பளை வச்சிருக்காரு அத்தனை ஒப்பளைக்கு ஆப்பர்ல காசு ஏற்றி விட்டுவாரு. வீடு சூப்பரா இருக்கும். மோகன்தாஸ் மெடிக்கல் காலேஜ் மூலமுன்னா ஆளக்காலேஜ் கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. மிஸ்டர் வண்டுமுருகன் ஏன் டென்ஷன் ஆயிருக்கு?
காதலை கொச்சப்படுத்துறதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. காதல் என்பது ஒரு புனிதமானது, தெய்வீகமானது, உயிர் துளி. இப்ப அப்படித்தானே இருக்கு. எடுவட்டவளே ஏங்க, காதல்ல 2 வகை உண்டு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அப்புறமா சொல்றேன். எல்லாத்திலும் 2 உண்டு. எப்படி? இன்பம் துன்பம் 2, இரவு பகல் 2, மேடு பள்ளம் 2, சரக்கு சைடிஸ் நமச்சிவாயம், தப்பு தண்ணி. என்னங்க ராமசாமி, காதல்ல 2 வகை உண்டு. எப்படி? நல்ல ஒரு காதல் பண்ணா யார் சண்டைக்கு வருவா? பெத்தவங்க, கூட பிறந்தவங்க. படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையில்லை, கேட்பாங்க, சண்டைக்கு வருவாங்க. ஏன்டா அறிவிட்டவளை தேவையாம்பா? இதே கள்ள காதல் பண்ணா யார் சண்டைக்கு வருவா? யாரு? அந்த பிள்ளையோட புருஷனும் நம்ம பொண்டாட்டியும் விளக்கமாத்த எடுத்து வீதி வீதியா வெளுப்பாடுவோம். கள்ள காதலுக்கு நல்ல காதலுக்கு ஒரு வித்தியாசம் என்னது? வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட வாசப்படியில நின்று போயிட்டு வாங்க அப்படின்னா அது நல்ல காதல். அவர் போயிட்டாரு, நீங்க வாங்க வீட்டுக்கு வேணா அது கள்ள காதல். என்னங்க மகாபிரபு, மகா பிரபு, ஒரு வார்த்தையில் உலகத்தை சுருக்கி விட்டாயடா என் செல்லமே. ஆஹா, போயிட்டு வாங்க நல்ல காதல், போயிட்டாரு வாங்க அப்படின்னா நல்ல காதல். எம்பிட்டு வீட்டுல நுழைஞ்சானு தெரியலையே. கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானே. நம்ம அப்பா பாட்டை காலத்து செல்லியது நிரோத்ரா எந்த கடையில விக்குது? நிறுத்துங்க. முதல்ல நான் லூசா, நீ லூசா, அவங்க லூசா? ஏங்க இவ்வளவு நேரம் செல்லுல அது நொட்டை இது நொட்டை. இப்ப அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்கன்றியே, அது வேணுங்கிறியா வேணாம்ங்கிறியா? நம்ம ஊர்ல இருந்து அருணாக்கு அண்ணன் ஒரு வேலையா போயிருப்பாரு. போட்டோம். இங்க இருந்து அக்கா போன் பண்ணுவாங்க, ஏங்க எங்க இருக்கிய? என்னடி சொல்ல அறந்தாங்க வந்திருக்கேன். என்ன காலையில சாப்பிட கூட இல்லாம போயிருக்கிய? வெயில சரி, கோவப்படாம வரையில திங்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு மூட உரம் தூக்கிங்க. மயிறு அதுதானே வந்திருக்கேன். வையா ஊர்ல இருந்து உங்க ஆமா கடுப்பாவே பேசிட்டு அங்க எவ கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேலையா இருக்கேன், வீட்டுல இருக்க பேசுறதுல போன் போட்டுட்டு உள்ள. சரி சரி, வரையில உங்க அத்தை மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஒரு 2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாங்க. யார் வந்திருக்கா? உங்க அத்தை உங்க மாமா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஓ, கோத்தாலும் உங்க அப்பனும் வந்திருக்கான்னு சொல்ல மாட்டியோ? அத்தை மாமா இல்லையா? கறி எடுக்கிறதுக்கு எவ்வளவு டெக்னிக் பண்றாங்க. சரி வாங்கிட்டு வை. நம்ம பையன் கடைசி போயிருக்காங்கல்ல, அவனுக்கு என்ன காய்ச்சல் நெருப்பா கொதிக்குது. காய்ச்சல் அடிச்சா மயிரை புடுங்குமா? எந்த நேரம் கம்மாய்க்குள்ளே ஆடுறான். அவனை கண்டிக்க துப்பு இல்ல வக்காளி பொம்பளை நீங்களாம். என்ன என்னவே திட்டுவீங்க, நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறேன். அது அப்ப மாதிரி இவனும் அடங்க மாட்டேங்கிறேன். அதை சொல்லி நான் தாண்டி அவளை போட்டேன்னு வச்சுக்க. வரையில அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்சல் மாத்திரை வாங்கிட்டு வாங்க. சரி சரி, காய்ச்சல் மாத்திரை. ஆமாங்க வாங்கிட்டு வரேன். என்னங்க துறையம்மா? என்ன அரியம்மா? எங்க இருக்க? பாத்ரூம்லயே கிச்சன்லயா? அடுப்படியில தண்ணி சேத்தம் கேக்குது. சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், சமைச்சுக்கிட்டு இருக்கேங்கிறேன். சரி, அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்சல் மாத்திரை வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு மாத்திரை 150 ரூபாய்க்கு ஒன்று வாங்கிக்கிட்டா. புதுசா வந்திருக்கான், நின்று பேசுங்கிறாங்க. காசை கரியாக்காரியா? ஏன் உங்களுக்கு 550 ரூபாய்க்கு வாங்கினாலும் வீணாத்தான் போகுது. ஹலோ, அப்படியே மாமனாருக்கு 2 மாத்திரை சேர்த்து வாங்கிக்கோங்க. தின்னுட்டு சாப்பிட்டாங்க. மாமனார் வாங்குறாங்க, மாத்திரை வாங்குறீங்களா? என்னமோ நம்ம வயல போன் வந்துட்டா வீட்டுக்குள்ள இருந்து பேச மாட்டாங்க. அது ஏன் செல்லத்து வீடு கருவ காட்டுக்குள்ள ஓடுறாங்க? களவாணி பிள்ளாட்ட அங்க உட்காந்து என்ன பேசுறாங்க? வைக்கவா? ஏய், நான் அப்புறம் வச்சிரு. ஏதோ அடமானம் வைக்கிறத பத்தி பேசுறாங்க. ஆமா, வேலைக்கார வேலை தான் போய் அடமானம் வைக்கிறாங்க. வேற எதுலயே வைக்கிறதுக்கு ஐடியா புத்தி புரியாம விட மாட்டாங்க. ஓடு பேசுனாலும் அருமை. நல்ல ஒரு கைதட்டு. அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. செல்போன் என்பது இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியம். நாங்க பேருக்கு வேணா சொல்லலாம் அது கெடுதல் கெடுதல்னு, ஆனா அது இல்லாம எங்கனாலும் இருக்க முடியாது, உங்களால இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கைக்கு அது அவ்வளவு உதவியா இருக்கு. அதுல 4 கெட்டதும் இருக்கத்தான் செய்யும், நல்லதும் இருக்கத்தான் செய்யும். நல்லது மாத்திரம் நம்ம எடுத்துக்கிறணும், கெட்டதை விட்டுறணுங்கிற தவிர அதுக்காக அது சுத்தமாகவே நான் வேண்டாம்னு சொல்ல வரல. அதுல எவ்வளவு தீங்கு இருக்குங்கிறது தான் துர்ராஜ் அழகா எடுத்து சொல்லியிருக்காப்புல. என்ன காரணம்னா, எனக்கு தெரிஞ்சு செல்போன் குடும்பம் கெடுக்குதுன்னு துர்ராஜ் சொல்லும் போது எனக்கு புரியல. சரி, ஆனா நேரடியா பார்த்தேன். என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல பூச முட்டாட்டி
பிள்ளை இல்லை அவங்களுக்கு. ஆனால் நல்லவங்க, ஒத்துமையாக இருப்பாங்க. சாயங்காலம் வீட்டு வாசலில் உட்காந்து புருஷன் முன்னாடி சேர் போட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ புருஷன்காரனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அவன் இப்படி பார்த்துட்டு எடுக்காமே இருந்தான். அப்போ பொண்டாடி கேட்டா, என்னங்க ஃபோன் அடிக்கிறது எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு. அவன் என் ஃப்ரெண்டு தாண்டி விடு அப்படின்னா. எடுத்து பேசுங்க அப்படின்னா. அப்படி ஃபோனை எடுத்தோன்னே ஹலோ அப்படின்னா. என்னடா எங்கே இருக்க இல்லை வேண்டது கேட்குறேன். இல்லை நான் வீட்டில் இல்லைடா வெளியே இருக்கேன் அப்படின்னா. அப்படின்னு இவன் பொண்டாடி சொல்கிறான், இல்லை இல்லை வீட்டில் தான் இருக்காரு அப்படின்னா. கடுப்பாயிட்டான். ஏய் மறந்து நான் வீட்டில் இருக்கேன்னு சொன்னால் அங்கே வந்துடுவாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், நீ சும்மா இருந்த, நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க வந்துடுவான். அதுக்காச்சும் நான் இருக்குன்னு சொன்னேன். அப்பா அதுக்கு ஒரு ட்ராக்கு ஓடிச்சா இருக்கு. அவன் இருக்கானா இல்லையான்னு கேட்கறதுக்கு அவன் ஃபோன் பண்ணிட்டு இருந்திருக்கேன். தெரிஞ்சுக்கிறேன். அப்போ எவ்வளவு அக்கிரமம் குடும்பத்தில் நடக்குதுன்னு பாருங்க. அதனால சிலதெல்லாம் கெடுதல் தீமைகள் இருக்கத்தான் செய்து நம்ம நல்லதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு அழகா சொல்லிக்கொண்டு எங்க ஏன்னே அவர் பேசுவோம். அப்புறமா சொல்றேன் சரியா. இங்கே தாளம் லயம் விஷயத்துக் கொண்டிருக்கின்றார் என் பாசத்துக்கும் அன்புக்குரிய அரசர் குலத்தை சார்ந்த என் அன்பு மாமா, என்னுடைய தாய் மாமா. எப்படி சொல்லுங்க மாமா? அரசர் குலம் உங்களுக்குலாம் தெரியாதுல்ல, பக்கத்து ஊருக்காரர் தானே. ஜோதி தான் தெரியும். நானும் அவரும் சொந்தம். அவர் எங்கள் அம்மாவோட பிறந்தவர். அரசர் குலம் மேல் பாதி இல்லை கீழ் பாதியா? பாதி பாதியாக பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வேறு பிரச்சனை. அது எங்கள் தாய் மாமன் ஏன் சொல்கிறேன்னா எங்கள் அம்மாவோட பிறந்தவர் தான். அவர் நாடகத்துக்கு ஏன் வந்தாருன்னு உங்களுக்குலாம் யாருக்கும் தெரியாது. அதுதாங்க தெரியாது. நான் நாடகத்துக்குள்ளே வந்துட்டேங்கிறதுக்காகத்தான் மறுமையும் கெட்டு போயிடுவேன் அப்படின்னு எனக்கு பாதுகாப்புக்காக பின்னாடி சீனுமுடியை தூக்கிட்டு தாளத்தை தூக்கிட்டு இப்படியே அலைஞ்சு என்னை பாதுகாக்கணும்னு எங்கள் மாமன். இப்படி ஒரு தாய் மாமனா? அம்மாவை காட்டிலும் பாசம் தாய் மாமனுக்கு தான் இருக்கும். நான் கொடுத்து வச்ச புண்ணியம் என் மாமன் ஜோதி எனக்கு கிடைச்சது. அப்படிப்பட்ட என்னுடைய அன்பு மாமா, என்னுடைய சகலை. மாமாவா ஜகலையா? ரெண்டு முறை வருது. தாய் மாமன். சரி, அம்மாவோட பிறந்தனால தாய் மாமன். சகலைங்கிறது எப்படி? அது ரெண்டு பேரும் தண்ணியை போட்டு ஒரு இடத்துல உழைக்கிட்டாங்கன்றாங்க. அது பாதுகாப்புக்குன்னு வந்தவர் மறுமைக்கு போறாரு, காப்பாற்றணும்னு என்ன தள்ளி விட்டு அவரு வாச்சிட்டாரு. நீங்க ரெண்டு பேரும் தண்ணி போட்டுருக்கீங்க. அந்த பொம்பளை ஓட்டுருச்சு இல்லைன்னா கம்பெனி கொடுக்க முடியுமா? ரெண்டு பேரும் முரட்டு பயில இல்ல, நொறுக்கி விட மாட்டேன். அரசர் குலம் ஜோதி போடு ஆதி ஜாலம். அதற்கு அடுத்தபடியாக பப்புனா கடித்து உங்களை மகிழ்ச்சியை காத்திருக்கின்ற நாற்பி அறிஞர் நான் பப்புன் காமிக்கு பொம்பளை கொடுத்த போக்குவரத்து எல்லாமே நம்ம தான். பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நாடகம் முடிகிறது தயவுசெய்து இருந்து பாருங்க. எல்லா நாடகத்திலும் முருகன் சந்திக்கிற நாடகர் வருவாரு. ஆமா, இன்று நடக்கிற நாடகத்துல முருகனை சந்திக்க அவையார் வருவாங்க. அந்த மேட்டரா? ஏன்னா அவையார் வந்து உங்களுக்கு மேட்டரா? அப்படிலாம் சொல்லக்கூடாது, வாய் விளங்காம நமக்கு அப்படி சொல்லக்கூடாது. அந்த விஷயமானு கேட்குவாங்க. முடிச்சிருந்தீங்கன்னா அவையாரை பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம வண்டி ஏறி காரைக்குடி போயிடலாம். அப்புறம் நீங்க அங்கே தேடித்தான் அலையினேன். என்னுடைய இணைந்து இங்கே நாட்டியமான காத்திருக்கின்ற நடன சிங்காரி நாட்டிய ஒய்யாரி ஆடல் அரசி அபிநய சுத்தரி மாலா தேவி அவர்கள் டான்சர் காமே மானே தேனே கட்டியப்படி எப்படியோ பிடிச்சி சொல்லுங்க, நமக்கு வேணாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு சொந்தவர்களே ஒலிபெருக்கி அமைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒலி என் ஒளி அமைப்பு ராஜன் ஆடியோஸ் அரசை சார்ந்த அன்புள்ளம். இங்கே கல்யாணம் தானே கோயில்லையா? இருக்கு. ரைட், ஓகே. சீன் அமைப்பு நாகம்மாள் சின்ஸ் அரசர்களும் உரிமை ஜோதி அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். மேலும் நாடகத்தினை அமைத்து கொடுத்த பெருமைக்குரிய நாடக அமைப்பாளர் கே முத்துவேல் பானங்காடு ராமையா முதுகாடை சார்ந்த அன்புள்ளவர்கள் நாடகத்தில் அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல, வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்தர்களை கொண்டு சிறப்பாக நடாத்தி கொடுப்போம் தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை காண உங்கள் அனைவரும் வருக அன்போடு வரவேற்கிறார்கள். பானாங்காடு 10ஆம் மண்டபடித்தார்கள் மற்றும் பிடாரிக்காடு கிராமத்தார்கள் தெரிவித்து சாப்பாடு அருமையான சாப்பாடு வயிறார சாப்பிட்டோம். அதில் எந்த குறையும் இல்லை. அடுத்து நான் போய் பொம்பளை பிள்ளை அனுப்புறோம். போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் ஒரு எச்சரிக்கை விடுத்துட்டு போறேன். சாப்பாடு நீங்க வரல, நாட்டுக்கோழி அருமையா இருந்துச்சு. மீன் நம்ம நாட்டுக்கோழியா வெளிநாட்டு கோழியாடா? நம்ம நாட்டுக்கோழி. தமிழ்நாட்டு கோழியா? நான் அசைவம் சாப்பிடுவதில்லை, அதனால் வரல. மட்டன் மட்டும் சாப்பிடுவேன். அதை செய்வமாகிட்டாங்க மரக்கறின்னு. செய்வோமா? அப்படி மரக்கறின்னு செய்வோம். மட்டன் மாதிரி காளான் வச்சு சாப்பிட்டுக்கிறேன். நமக்கு உடல் உபாதை ஒத்துக்கிறதில்ல இரவுல சாப்பிட்டா, அதனால தான் வர்றதில்லை தவிர சாப்பிடக்கூடாதுங்கிற இடம்ல. சாப்பாடு நல்லா இருந்துச்சா இல்லையாங்கிறத அவங்க சொல்றதை காட்டில் உங்கள் முகத்தை பார்த்தாலே நான் தெரிந்து கொள்வேன். எப்படி சொல்ல மிகுந்த சிறப்பு சாப்பாடு. நான் பொம்பளை பிள்ளை அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எச்சரிக்கை விட்டுன்னு சொன்னேன். ஏன் என்ன காரணம்?
நாடகக்காரன் 4 நல்ல விஷயம் சொல்லுவான்னு நம்பித்தான் நாடகம் வைக்கிறாங்க. இந்த நோட்டீஸை படிச்சுட்டு போறதுக்கு மட்டுமா நான் வந்திருக்கேன்? ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திலேயே மகா மோசமான பிறவி எதிரானா மனுஷ பிறவி தான். இந்த மனித பிறவி தான் அரிதான பிறவின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னா உனக்கு? அவையாரு. இந்த அம்மா சொன்னதெல்லாம் நியாயம். அது சொன்ன காலத்துல அது சரி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனும் அரிது கூன் குருடு செவிடு வேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு அவ்வை சொன்னான். அதுக்கு என்ன அர்த்தம் முதல்ல தெரியுமா உங்களுக்கு? ஒன்னும் நல்ல பிரிவு. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன்னா கூன் விழுந்து போறது, பிறக்கல கூடா பிறக்கல. குருடு கண்ணு தெரியாம பிறக்கும், செவிடு காது கேட்காம பிறக்கும், பேடு அது என்ன பேடு? பேசாம உட்காந்துருக்கியா? தெரியணும்ல. பேடுன்னா ஆணும் அல்லாது பெண்ணும் அல்லாது பிறக்கின்ற அலித்தன்மை குழந்தை பிறக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் பேடுன்னு அர்த்தம். அதைத்தான் அது இப்போ வச்ச பேர், அது கவர்மெண்ட்ல வச்சிருக்காங்க. அப்படி ஒரு பேரை வச்சு 3 பிரிவாக்கி கக்கூசு 3 பாத்திரம் கட்டாம அவங்க பண்ற கொடுமை. சரி, அந்த பிரச்சனை அப்படி கிடக்கட்டும், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆக கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுனா, இது 3 இல்லாமல் பிறப்பது அரிதுறான்னா. அப்படி பிறந்தாலும் இந்த பிறவி நல்லதான்னு கேட்டா நான் இல்லைங்கிறேன். இருக்கிறதுலயே ரொம்ப அருவருக்கத்தக்கது எது தெரியுமா? மனிதனுடைய கழிவு, நம்மளுடைய மலம். அதான அருவருக்கத்தக்க. ஆமா, மாட்டு சாணியை கூட நம்ம அருவருக்க மாட்டோம், வீட்டுக்குள்ள மொழுகுவோம். இந்த சாணம் வாசம் அப்பா அப்படி இருக்குமோ. மனுஷன் சாணி எவனாவது அப்பா அப்படி வாசம் அடிக்க சொல்லுவோமா? வச்சுக்க முடியுமா? மனித கழிவு வீட்டுக்குள்ள போட்டு மொழுவேன் பார்ப்பான். முடியாதுல்ல, மொழுகுவாங்க போட்டு. யோசிக்கணுமா இல்லையா? சொல்லும் போதே உன் மூஞ்சி சுளிக்குது. அது மனித கழிவுதான் அருவருக்கத்தக்கது. அந்த மனித கழிவை விட அருவருக்கத்தக்கவன் மனிதன். ஏன்? அந்த மனித கழிவு நம்மளுடைய மலம் கூட வயக்காட்டுல உரமா பயன்படும். ஆனா மனுஷன் பயன்பட மாட்டான். ஆடு மாடை காட்டுல மோசம். எப்படி? ஆடு மாடு நடந்து போற பாதையில புல்லு முளைக்கும், மனுஷன் நடந்த பாதையில புல்லு முளைக்குமா? அப்புறம் என்ன இவன் நல்லவன் மயிரை புடுங்கினேன். நான் கேட்கிறேன், பறவை இனங்கள் எந்த பறவையாவது தான் தங்குவதற்கு ஒரு கூடு கட்டும், அவ்வளவுதான். அது போக 4 கூடு கட்டி பறவைக்கு வாடகைக்கு விட்டுருக்கா? மனுஷன் விடுவேன். ஏன்? சம்பாதிக்கணுங்கிற ஆசை. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஆடு மாடும் காலில் தான் நடக்கும், நம்மளும் காலில் தான் நடக்கிறோம். ஆனா ஆடு மாடை கால்நடைன்னு சொல்றோம், நம்மள மனுஷன்னு சொல்றோம். ஏன்? என்ன காரணம்? யோசிக்கணுமா இல்லையா? மண்டைக்குள்ள மட்டும் மூளை வச்சிருக்கான எதுக்கு? வருத்த திங்கவா? சிந்திக்கணும். இப்ப துர்ராஜ் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நான் கேட்பேன், துரை எங்க போற? கோவிலுக்கு போறேன். சொல்றியா? மாடு போகுது. ஏ மாடு எங்க போற? சொல்லுமா? சொல்லாதுல்ல. ஏன்? பேசும் தன்மையில போற இடமும் தெரியாது. பேசும் தன்மையிலேங்கிறது வேற, பகுத்தறிவுதான் முக்கியம். போற இடம் அதுக்கு தெரியாது, எங்க வரும் தெரியாது. இப்படியே போயிட்டு இருக்கோம், அப்புறம் அங்க திருப்பி இப்படியே கால் போன பாதையிலே போவதால் தான் அதை கால்நடை என்றார். ஆனால் மனம் போன பாதையிலே போவதால் தான் நம்மை மனிதன் என்றார். இன்னைக்கு மனசு எங்கெல்லாம் போச்சு. ஆனாலும் மனுஷன் மோசம். ஏன்? ஏமாத்துவேன். மகாமட்டமான பையன் சாமியை ஏமாத்துவேன். சாமியை போய் ஏமாத்த முடியுமாங்க? இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நம்மளை உசுர பிடிக்கிறது யாரு? யமதர்மராஜன். அவனை ஏமாத்த முடியுமா? அவன் ஏமாத்துவேன். அது எப்படி? எப்படி ஏமாத்துவேன்? யமனை நேர்ல பார்த்த ஆள் இருக்கா? பார்த்தா போய் சேர வேண்டியதான், அவ்வளவு. ஆனா பார்த்தேன், ஒருத்தர் இருக்கான். யாரது? இந்த பூலகத்துல ஒருத்தர் வீட்டுக்கு எவன் வந்திருக்கான், வந்து கதவை தட்டியிருக்கான். சரி, டக் 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 கதவை திறந்துன்னு வீட்டுக்காரன் பார்த்து மிரண்டுட்டான். மிரளாம என்ன செய்வான்? கண்ணங்கரன்னு எரும கடையில கையில சூளம் பாசக்கயிறு கதையோட உட்காந்து ஐயா பயந்தவன் 2 நிமிஷம் தான் சுதாரிச்சுட்டான். எப்படி? யாரோ நாடகக்காரங்க வேஷம் போட்டு வந்திருக்காங்க, பாவம். பகல்ல தானே பிச்சை எடுத்தாங்க, இப்பயே வர்றாங்க அப்படின்னு வச்சிருக்கேன். அதான பகல்ல யோசிச்சுவேன். எந்த சங்கத்து ஆளுன்னு தெரியல. சரி, எப்ப நீ எந்த சங்கம் இருக்கேன்? சங்கமா? நான் தான் உயிரை பிடிக்கும் யமதர்ம ராஜா அப்படின்னு அவனுக்கு டர் ஆயிடுச்சு. சரி, என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னா, சொன்னேன், உனக்கு தெரியுமா இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி நாள், சித்திரகுப்தி எனக்கு ஒரு கையில ஓலைச்சுவடி கொடுத்துருக்கான் பார். உன் கையில ஓலைச்சுவடியை காமிச்சான். என்னடான்னா, அந்த ஓலைச்சுவடியிலே இருக்கின்ற பேர்களை வரிசையாக பார்த்து அவனுடைய உயிரை பிடிக்கிறதான் என் வழக்கம். ஆனா ஓலையில உன் பேர் தான் இருக்கு. அதுக்கு தான் உன்னை பிடிக்க வந்தேன். பயப்படாத, இன்னைக்கு இல்ல, நாளைக்கு 9:28க்கு தான் உனக்கு டைம் போட்டிருக்காங்க. அதனால இன்னைக்கு ஏண்டா வந்தேன்னா, நீ நல்லவன், நிறைய தர்ம காரியம் பண்ணிருக்க,
அட்வான்ஸா உனக்கு வந்து எச்சரிச்சேன். இன்னைக்கே உன் பொண்டாட்டி உள்ளக்கு எதுவும் செட்டில்மெண்ட் பண்றதா இருந்தா பண்ணிக்கோ அப்படின்னா. அவன் யோசிச்சுட்டான், நீ என் உயிரை பிடிக்கிறவனாவே இருந்தாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்கு வந்த விருந்தாளி, இன்னைக்கு உனக்கு என் வீட்டுல சாப்பாடு ஏமா அப்படின்னா. ஓஹோ அப்படின்னு அவன் ஒத்துக்கிட்டான். தமிழ் தடபுடா சாம்பார், ரசம், பருப்பு குழம்பு, வத்த குழம்பு, அப்பளம், பூ, பொரியல் வின்றாங்க. ஓஹோ ஏமே உட்காந்துட்டேன். சமணம் போட்டு தலைவாழை இலை போட்டு சாப்பாடை போட்டு கூட்டு பொரியலை வச்சு சாம்பாரை ஊத்துனோன்னே பிணைஞ்சு 4 வாய் எடுத்து சாம்பார்ல அப்படி வச்சேன். ஏமே காலை பொழந்துட்டேன். 32 தூக்க மாத்திரை கலந்துருக்கேன் சாம்பார்ல. நம்ம ஆளு இவன் காலை பிளந்ததோட மிச்ச சொத்தை எடுத்து எரும கடாக்கி வச்சேன். எரும கடா தின்னுட்டு அங்கிட்டு காலை பிளந்து அங்கிட்டு கிடக்காது. அப்பதான் சொன்னேன், நீ எனக்கு ஏமனா, உனக்கு நான் தான்டா எம்ம எடுத்தேன். ஓலைச்சுவடிய வையால முதல் பேர் என் பேர் இருக்கனாலதான் என்னை பிடிக்க வந்தேன். மேல இருக்க ஓலையை உருவினேன், அடியில சொல்லிட்டேன். தக்காளி இன்னும் என்னை பிடிக்கிறோம்னா குறைஞ்சது 40 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நான் ஜமாளிச்சுக்கிறேன். ஓடி கொப்பனாளி அப்படின்னு விட்டேன். எம்மை கண்ணை முழிச்சான்ல, இவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். நான் உயிரை பிடிக்கிற எமன்னு தெரிஞ்சு எனக்கு சோறு போட்டு என்னை தூங்க வச்ச அழகு பார்த்தியடா. உண்ட வீட்டுக்கு நான் ரெண்டு நினைக்க மாட்டேன்டா. சோறு தின்ன வீட்டுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். வேணா உனக்கு ஒரு ஆப்ஷன் தர்றேன். விளக்கமா மேலிருந்து தான் ஓலையை எடுத்து வருவேன். ஓஹோ நீ எனக்கு செஞ்ச உதவிக்காக நான் இன்னைக்கு ஓலையை அடியிலிருந்து எடுத்து வரேன்னா. அப்பத்தான் அவனுக்கு டவுசர்ல வலுத்தால போகுது. ஓட்டா மூடிக்கிட்டு பேசாம இருந்தாலும் இருந்திருக்கு. நானே ஓலை எடுத்து அடியில வச்சு சொந்த காசுல சுண்ணிய வச்ச மாதிரி ஆகி போச்சேன். காரணம் ஏன்? சாமியை நம்ம ஏமாத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. விதி வலியுது. முதல்ல சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். எவனாவது சொன்னான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த கோயிலில் போய் சாமி மூடுவோம், பாவம் தீந்துரும். இந்த குளத்துல குளிச்சுட்டு வா, அந்த கடல்ல குளிச்சுட்டு வா, உன் பாவம் தீரும் சொன்னான்னா நம்பாதீங்க, தீராது. நம்மளால சொல்லுவா பார்த்திருக்கியா, சபரிமலை போகும்போது போகையில பம்பையில குளிச்சுட்டு மலை ஏறுவாங்கலாம், திரும்ப வரும்போது பம்பையில குளிக்கப்படாதான். சேர்ந்த புண்ணியம்லாம் அதுல கழுவிடுமா. போயிடும். என்னடா இது, ஒரு வாரம் டூர் போறாங்க, குளிக்காம அட்டு பிடிச்ச நாயாவா வருவாங்க. சரி வெளிக்கு இருந்தா குண்டி எழுத மாட்டானா? ஐயா அப்ப குண்டி எழுதும் போது அதுல புண்ணியம் போயிடாதா? குண்டி வழியா போயிருக்கும். என்னடா நியாயம், என்ன லாஜிக்னே எனக்கு தெரியல. இதெல்லாம் பைத்தியக்காரத்தலாம். நான் உங்க சொல்றேன், உங்களுக்கு எங்க போய் குளிச்சாலும் எங்க போய் சாமி கும்பிட்டாலும் உங்க பாவம் ஒண்ணு வேணாம். நீங்க பிறந்த உடனே உங்களை குளிப்பாட்டினது யாருன்னு யாராவது கேட்டா தெரியுமா? தெரியாது. சொன்னா தெரியும். செத்ததுக்கு அப்புறம் உங்களை குளிப்பாட்ட போறது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதுல்ல. பிறந்த உடனே குளிப்பாட்டினவனையும் தெரியாது, செத்ததுக்கு அப்புறம் குளிப்பாட்ட போறவனையும் தெரியாது. இதுல என்னடா காசியில குளிக்கிறேன், கங்கையில குளிக்கிறேன், காவியில குளிக்கிறேன், எங்க குளிச்சாலும் நம்ம பாவம் நம்மோடு தான். தலையில எழுதுன எழுத்து யாராலும் மாற்ற முடியாது. பகவான்கிட்ட நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வர ரெடியா இருக்கேன்டா, பகவானே கையெடுத்து கூப்பிடுங்க, மரண பயம் உங்கள் மனதை விட்டு அகலம் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்க வரை பிரியா விடுகிறேன். நன்றி. அரிய மணக்காட்டை சேர்ந்த கவி சந்திரசேகர், விக்கி, அஜித் இவர்கள் சார்பாக எங்கள் பவனா நடிக்கும் அருமை ஆர்பி அறிஞர் நாய்த்தான் அவர்களுக்கு 51 ரூபாய் என்பது வழங்கி உள்ளார்கள். நன்கொடை வழங்கிய நல்ல இதயங்களுக்கு என்னுடைய இதயம் கிடைந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தினை மிக தெல்ல தெளிவாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் எங்களது பாசத்துக்கு உணர்வுக்குரிய ஒத்தக்கடை ட்ரிபிள் தமிழின் செயலர் உரிமையாளர் கண்ணன் அண்ணார் அவர்களுக்கும் அதன் ஆபரேட்டர் அருமையான தெய்வம் அவர்களுக்கு உணவாத நன்றி தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் கூடிய பிரியா விடைபெறுகிறோம். நன்றி. எங்களை வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும். நல்ல